கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். நல்லவாடு மீனவ கிராமத்தில் வீடு புகுந்து 45 பவுண்ட் நகை கொள்ளை, பொதுமக்கள் அதிர்ச்சி. தொழில் போட்டி காரணமாக நாட்டு வெடிகுண்டு வீசி வாலிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். 6 தனிப்படை காவல்துறையினர் தீவிர விசாரணை. வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 328 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்து புதுச்சேரி காவல்துறை அதிரடி. குழந்தைகள் விளையாட்டிற்கு பயன்படுத்தும் 500 ரூபாய் நோட்டு பெட்ரோல் பங்கில் கொடுக்கப்பட்ட சம்பவம். மாகேவை சேர்ந்த 4 பேர் கைது. புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் கப்பல் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியரின் வீட்டில் 45 பவுண்ட் நகை, ரொக்க பணம் திருடு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவளக்குப்பத்தை அடுத்த நல்லவாடு மீனவ கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இதில் தெற்கு தெரு பகுதியை சேர்ந்தவர் விஜயேந்திரன். இவர் மும்பையில் உள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு முகுந்தாவதி என்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் நல்லவாடு குட்டியாண்டவர் கோவிலில் ஆடி மாத திருவிழா நடைபெற்று வந்த நிலையில் இந்த விழாவிற்கு முகுந்தாவதி தனது குழந்தைகளுடன் கோவில் விழாவிற்கு சென்றுள்ளார். பின்னர் விழா முடிந்து இரவு 10 மணி அளவில் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் உள்ளே 2 அறைகளிலும் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு பொருட்கள் சிதறி கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் பீரோவில் வைத்திருந்த 45 பவுண்ட் நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். யாரோ மர்ம நபர்கள் கோவில் விழாவிற்கு செல்வதை நோட்டமிட்டு நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் என்று தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த தவளக்குப்பம் துணை ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயம் சேகரிக்கப்பட்டது. மேலும் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தவளக்குப்பம் அருகே வீடு புகுந்து பணம், நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரி அருகே நாட்டு வெடிகுண்டு வீசி வாலிபரை கொலை செய்த சம்பவம் குறித்து விசாரிக்க 6 தனிப்படை காவல்துறையினர் அமைக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் ரெட்டிச்சாவடியை அடுத்த பெரிய காட்டுப்பாளையத்தை சேர்ந்தவர் சசிகுமார். இதேபோல் ரெங்காரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த ராஜா ஆகிய இருவரும் நண்பர்களாக சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தனர். இந்நிலையில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலை சசிகுமார் ராஜாவின் வீட்டிற்கு வந்துள்ளார். பின்னர் அவர்கள் இருவரும் வீட்டின் முன்பு நின்று காரை கழுவிக் கொண்டிருந்த போது அங்கு ஒரு பிளாஸ்டிக் கூடையுடன் 6 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்தது. அவர்கள் திடீரென கூடையில் இருந்த நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்து சசிகுமார் மற்றும் ராஜா மீது வீசியுள்ளனர். இதில் 2 குண்டுகள் அருகில் உள்ள சுவற்றில் பட்டு பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. மற்றொன்று வெடிக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியான சசிகுமாரும் ராஜாவும் ஆளுக்கு ஒரு திசையில் தப்பி ஓடினர். வீட்டின் பின்புறமாக வயல்வெளியில் தப்பி ஓடிய சசிகுமாரை அந்த கும்பல் விரட்டி சென்று அரிவாளால் வெட்டி கொலை செய்தது. சசிகுமாரின் நண்பர் ராஜா வேறு திசையில் ஓடியதால் அந்த கும்பலிடமிருந்து தப்பியுள்ளார். பெரிய காட்டுப்பாளையத்தையொட்டிய புதுச்சேரி மாநிலத்திற்குட்பட்ட பகுதியில் தப்பி ஓடிய ராஜாவை தவளக்குப்பம் காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்தபோது இந்த தகவல்கள் தெரியவந்தது. அவர்கள் உடனடியாக ராஜாவை ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உயிரிழந்த சசிகுமாரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். வாலிபரை வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்தவர்கள் யார், கொலைக்கான காரணம் என்ன என பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில் காவல்துறையினரின் விசாரணையில் பல்வேறு பரபரப்பு தகவல்கள் வெளிவந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட சசிகுமார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் உருவையாறு பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக வசித்து வந்ததாகவும் இவர் தனது சொந்த ஊரான பெரிய காட்டுப்பாளையத்திற்கு அவ்வப்போது வந்தும் சென்றுள்ளார். அப்போது ரெங்கரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த ராஜாவுடன் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நண்பர்களாகியுள்ளனர். பின்னர் ராஜா, சசிகுமார் மற்றும் கொலையில் ஈடுபட்ட மற்றொரு நபர்
ஆகிய 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளனர். தொழில் நன்றாக சென்று கொண்டிருந்த போது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவர்களுக்குள் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இதனால் சசிகுமாரும் ராஜாவும் தனியாக பிரிந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளனர். தொழில் போட்டியால் சசிகுமார், ராஜா ஆகியோர் மீது அவர்களுடன் முதலில் சேர்ந்து தொழில் செய்து வந்த அந்த நபர் கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்ததாகவும் இது தொடர்பாக அவர்களுக்குள் ஏற்கனவே முன்விரோதம் ஏற்பட்டும் வந்துள்ளது. இதனால் அந்த நபர் கூலிப்படையை ஏவி நாட்டு வெடிகுண்டுகளையும் வீசி சசிகுமாரையும் ராஜாவையும் கொலை செய்ய முயன்றதும் அதில் சசிகுமாரை அந்த கூலிப்படை கும்பல் வெட்டி கொலை செய்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதற்கிடையே இந்த கொலையில் ஈடுபட்ட கும்பலை பிடிக்க துணை காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு தனிப்படையும் 3 ஆய்வாளர்கள் தலைமையில் தலா ஒரு தனிப்படையும் டெல்டா டீம் சிறப்பு தனிப்படை என மொத்தம் 6 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. தனிப்படை காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வாலிபரை கொலை செய்த கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர். இதற்கிடையே காவல்துறையினர் 3 பேரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கும் இந்த கொலைக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. கிருமாம்பாக்கம் அருகே முள்ளோடை பகுதியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவ்வப்போது கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் கிருமாம்பாக்கத்தை அடுத்த முள்ளோடை பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக சிறப்பு அதிரடி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் மற்றும் சிறப்பு அதிரடி காவல்துறையினர் முள்ளோடை ஸ்ரீராம் நகர் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படி ஒரு வீட்டில் ஆள் நடமாட்டம் இருப்பதாக அறிந்த காவல்துறையினர் அந்த வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அங்கிருந்த காட்டுக்குப்பம் தந்தை பெரியார் தெருவை சேர்ந்த சரவணன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் இவருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மிசோரம் ராஜ்குமார் ஆகியோர் பெங்களூரிலிருந்து புகையிலைப் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்ததும் சரவணன் மொத்தமாக புகையிலைப் பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கி பாகூர், காட்டுக்குப்பம், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகளுக்கு 3 மடங்கு விலைக்கு சப்ளை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 3.5 லட்சம் என்றும் மேலும் அவர்களிடமிருந்து ரொக்க பணமும் 3 லட்சம் ரூபாயும் 3 செல்போன், கார், மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கு குறித்து கிருமாம்பாக்கம் காவல்துறை துணை ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். குழந்தைகள் விளையாட்டிற்காக பயன்படுத்தும் 500 ரூபாய் நோட்டை பெட்ரோல் பங்கில் கொடுத்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மாஹே பிராந்தியம் பல்லூர் பெட்ரோல் பங்கில் கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சாயன், ரெஜித், ஸ்ரீஜித், அட்சய் ஆகிய 4 பேரும் ஒரு காரில் வந்து பெட்ரோல் போட்டுள்ளனர். அதற்காக 600 ரூபாயும் கொடுத்துள்ளனர். இதில் 500 ரூபாய் செல்லாத நோட்டு இருந்ததாக அந்த பெட்ரோல் பங்க் சார்பில் கண்டறிந்து உடனடியாக மாஹே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் இதுபோன்று 3 கடைகளில் 500 ரூபாய் அவர்கள் கொடுத்து மாற்றியது தெரியவந்தது. இவை அனைத்தையும் பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அதில் இது குழந்தைகள் விளையாட்டிற்காக பயன்படுத்தும் நோட்டு என்று தெரியவந்தது. இது தொடர்பாக அந்த 4 வரையும் കാവൽതുറയിனர் கைது செய்தனர். കള്ളനോട്ട് ആയിരുന്നില്ല. പക്ഷേ കുട്ടികൾക്ക് കളിക്കുന്നതിന് വേണ്ടി ഉണ്ടാക്കിയിട്ടുള്ള ചിൽഡ്രൻസ് ബാങ്ക്, റിസർവ് ബാങ്കിന് പകരമായിട്ട് ചിൽഡ്രൻസ് ബാങ്ക് ഓഫ് ഇന്ത്യ എന്ന് രേഖപ്പെടുത്തിയിട്ടുള്ള പ്ലേ നോട്ടുകളായിരുന്നു. അങ്ങനെ പ്ലേ നോട്ട് ഉപയോഗിച്ച് ചതിക്കണമെന്ന ഉദ്ദേശത്തോടു കൂടി വ്യാപാര സ്ഥാപനങ്ങളിൽ ഈ പ്ലേ നോട്ട് കൊടുത്ത ഈ 4 പേരെയും പള്ളൂർ പോലീസ് അറസ്റ്റ് ചെയ്ത് കോടതിയിൽ ഹാജരാക്കി കോടതി இவரை ரிமாண்ட் செய்துள்ளது. தியாகி செவாலியே செல்லா நாயக்கர் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
புதுச்சேரி விடுதலைக்காக போராடிய முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் புதுச்சேரியை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்று தீவிரமாக குரல் கொடுத்தவருமான செவாலியே செல்லான் நாயக்கரின் நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செவாலியே செல்லான் நாயக்கரின் திருவுருவப் படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ராஜவேலு, குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கல்லூரி பேராசிரியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வகுப்புகளை புறக்கணித்து மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்றும் நிலுவைத் தொகை வழங்கப்படவில்லை என்றும் கூறி பேராசிரியர்கள் 8வது நாளாக கல்லூரி வளாகத்தில் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதியில் உள்ள 7 அரசு கல்லூரிகளின் வாசல்களில் பேராசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி உயர்கல்வித்துறை வெளியிட்டுள்ள புதிய விதிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும், தங்களுக்கு உரிய பதவி உயர்வை முன் தேதியிட்டு வழங்குவதுடன் நிலுவை ஊதியத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் பேராசிரியர்களின் போராட்டத்திற்கு கல்லூரி மாணவ மாணவிகளும் வகுப்புகளை புறக்கணித்து ஆதரவு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கைட்லைன்ஸோடைய அப்ரூவல் கொடுத்து இந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் நாங்கள் இனிமேல் ப்ரொமோஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால இது எங்களுக்கு 2003 அப்பாயிண்ட் ஆனவங்க, 2005 அப்பாயிண்ட் ஆனவங்க, 2009 அப்பாயிண்ட் ஆனவங்க, 2013 அப்பாயிண்ட் ஆனவங்கலாம் 15 வருஷத்துக்கு மேலே பணிபுரிஞ்சு இன்றைய தேதியிலிருந்து தான் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்கள் சங்கம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 60 வயசு இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸை ரோட்டில் உட்கார வச்சு எங்களை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு கேடு குத்தி எங்களுக்கு ப்ரொமோஷன் வேணுமோ நாங்கள் என்னமோ தப்பான வழியில் வந்தவங்கள மாதிரியும் யூபிஎஸ்சிலேருந்து ரெக்ரூட் பண்ணும்போதே சம்பளத்தை கொடுக்குறேன் தானே கூப்பிட்டு வரீங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரூல்ஸ்னால் கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் தானே எங்களுக்கு ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல்ஸை விட்டுட்டு இவங்களா புதுசாக ஒரு ரூல்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் கோர்ட்டில் போய் ஸ்டாண்ட் பண்ணால் ரொம்ப நாள் எடுக்குன்றதுக்காக நாங்கள் உட்காந்துருக்கோம். இல்லை கோர்ட்டில் போனால் அத்தனை பேரையும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கோர்ட்டில் அத்தனை பேருக்கும் அதுக்கு முன்னால் ராத்திரி ஃபுல்லாக நாங்கள் இங்கே தான் படுத்துட்டு கிடந்தோம். எங்கள் உயிருக்கோ எங்களோட உடம்புக்கோ யார் பாதுகாப்பு? எங்கள் குடும்பத்துக்கு அரசாங்கம் பதில் சொல்லுமா? ஒரு 60 வயசு ஆளை ரோட்டில் படிக்க வைக்கிறது அரசாங்கத்தினுடைய அழகா? அப்போ நீங்கள் எங்களை ஏன் ரெக்ரூட் பண்ணுறீங்க? உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னா, கொடுக்க எண்ணம் இல்லைன்னா எங்களை ஏன் ரெக்ரூட் பண்ணணும்? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு சில்லறை விற்பனை கடை வைப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி பகுதிகளில் தற்காலிக பட்டாசு சில்லறை விற்பனை கடை வைக்க விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான விண்ணப்பங்களை sws.collectorate.py.gov.in என்ற இணையதள முகவரியில் AE5 என்ற இணைப்பில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தேதிக்குள் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே 2026ஆம் ஆண்டு தீபாவளி பட்டாசு கடை உரிமத்திற்கான பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும், மேலும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த தேதி நீட்டிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பட்டாசு விற்பனை செய்ய போகும் இடத்தின் வரைபடத்தில் கடையில் பட்டாசு வைத்துக் கொள்ளும் அளவு, கடைக்கு செல்வதற்குரிய வழி, சுற்றியுள்ள சாலைகள், கடையை சுற்றி 15 மீட்டர் சுற்றளவில் உள்ள பிற கடைகள் பற்றியும் குறிப்பிட வேண்டும் என்றும், இடத்தின் உரிமையாளரின் பத்திரங்கள் மற்றும் வாடகை இடமாக அல்லது கடையாக இருப்பின் வாடகை பத்திரம், பட்டாசு கடை வைக்க உரிமையாளரின் ஆட்சேபனை இல்லை என்ற நோட்டரி பத்திரம், முகவரி மற்றும் அடையாள சான்றுகள் ஆகியவற்றை கட்டாயம் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய ஆவணங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிட்ட காலத்திற்குள் விண்ணப்பம் சமர்ப்பித்தாலும் தகுதியுடைய விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பட்டாசு கடை உரிமம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 25,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தேசிய கொடி ஏற்ற பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் மாநில தலைமை அலுவலகத்தில் அனைத்து மாவட்ட தலைவர்கள் மற்றும் தொகுதி தலைவர்களுக்கு தேசிய கொடிகள் வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின்படி புதுச்சேரியில் அனைத்து வீடுகளிலும் தேசிய கொடியேற்றும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முழுவதும் 25,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுவதற்கான நடவடிக்கைகளை கட்சி நிர்வாகிகள் மேற்கொள்ள உள்ளனர். நாட்டின் மீதான தேசப்பற்றையும் தேசிய உணர்வையும் மக்களிடையே
மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சியை பொதுமக்களின் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்படுத்த கட்சி நிர்வாகிகள் உறுதியெடுத்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் பாஸ்கரன், ரத்தினவேல், ஓபிசி அணி தலைவர் கோவிந்தன், மாநில மகளிர் அணி தலைவர் தாமரை செல்வி, மாநில பயிற்சி பிரிவு தலைவர் சக்திவேல் உள்ளிட்ட பல்வேறு மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அனைத்து மண்டலையும் ஏறக்குறைய 3000 கொடிகளை ஏற்றி மக்கள் விழிப்புணர்ச்சியோடு நம்மளுடைய மாணவ செல்வங்களுக்கும் நம்மளுடைய கட்சிக்காரர்களும் வீட்டிலே கொடியேற்றி அந்த மரியாதையை செலுத்த வேண்டும் என்பதை தலைமை அறிவித்தது. அதனுடைய அடிப்படையாக இன்று ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏறக்குறைய 3000 கொடியை கொடுத்திருக்கிறோம். 20,000 கொடிகளை இந்த மாநிலம் முழுவதற்கும் கொடுக்க இருக்கிறோம். அனைவரும் தங்கள் வீட்டிலே கொடியேற்றி நம்மளுடைய இந்திய தேசிய சுதந்திரத்தினுடைய பெருமையை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு அறிவுறுத்தியுள்ளார். உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலகின் தொன்மையான மொழியான தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்த புதுச்சேரியின் மண்ணின் மைந்தர் பாரதிதாசனின் தமிழ் மக்களின் உணர்வுகளையும் கலாச்சாரத்தையும் அடையாளப்படுத்தும் விதமாக பாடிய தமிழ்தாய் வாழ்த்தை மத்திய உள்துறை அமைச்சர் கலந்து கொண்ட அரசு விழாவில் புறக்கணிப்பு செய்தது புதுச்சேரி மண்ணையும் மக்களையும் அவமதித்த செயல் என்றும், இது சம்பந்தமாக புதுச்சேரி அரசும் சம்பந்தப்பட்ட அதிகாரியும் மக்களுக்கு உரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இனிவரும் காலங்களில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், தமிழ்தாய் வாழ்த்து பற்றியான பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு சம்பந்தமான மனுவில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து தொடங்குவதும் தேசிய கீதம் இசைத்து நிறைவு பெறுவதும் பல ஆண்டுகளாக மரபாக இருந்து வந்த நிலையில் நடைமுறை நீர்த்து போக செய்யும் வகையில் சமீப காலமாக அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்ட பிறகே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது என்று மனுதாரர் குறிப்பிட்டு வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில், மகாகவி பாரதி மற்றும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஆகியோர் வாழ்ந்த புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் கலந்து கொண்டு அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்திருப்பது தமிழ் மொழியின் பெருமையை பற்றி அறியாத உயர் அதிகாரிகளின் தான் தோன்றித்தனத்தை காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில், இதேபோல் புதுச்சேரி அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும், அதன் பிறகே வந்தே மாதரம் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இதையும் மீறி அரசு நிகழ்ச்சிகளில் அதிகாரிகள் தன்னிச்சையாக நடந்து கொண்டு தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்தாலோ இறுதியாக பாட முற்பட்டால் அதில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் அந்த விழாக்களை புறக்கணித்து தமிழ் மண்ணின் பெருமையையும் கலாச்சாரத்தையும் மரபுகளையும் உரிமைகளையும் காத்திட முன்வர வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தின் தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், இந்த தேர்தலில் வாழ்நாள் உறுப்பினர்கள் வாக்களிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்ச்சங்க தலைவர் முத்து மற்றும் புதுச்சேரி தமிழ்ச்சங்க தேர்தல் ஆணையர் வழக்கறிஞர் பிரபாகரன், புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் பொதுக்குழு கூட்டம் கடந்த மாதம் 16ஆம் தேதி வில்லியனூரில் நடைபெற்றதாகவும், அந்த கூட்டத்தில் பொது ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் புதிய பொறுப்பாளர்களை தேர்வு செய்ய தேர்தல் ஆணையராக வழக்கறிஞர் பிரபாகரன் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையராக முடிவு செய்யப்பட்டு தேர்தல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்திற்கு ஆட்சிக்குழுவிற்கு 11 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும், இதற்காக வாக்காளர்களின் இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு வெளியிடப்படுவதாகவும், அதனைத் தொடர்ந்து வரும் 17ஆம் தேதி வேட்புமனு வழங்கப்படுவதாகவும், 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதாகவும், 22ஆம் தேதி வேட்புமனு திரும்பப் பெறப்பட்டு 24ஆம் தேதி மனுக்கள் ஆய்வு செய்யப்பட்டு 26ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்ச்சங்கத்திற்கு தேர்தல் நடைபெறுவதாக தெரிவித்த அவர், அன்றைய தினமே வாக்கு எண்ணிக்கை வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தனர். தமிழ்ச்சங்க வாழ்நாள் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த தேர்தலில் பங்கேற்று வாக்களிக்கலாம் என்றும், தேர்தலில் போட்டியிட வேட்பாளர் விண்ணப்பம் பெற விருப்பம் உள்ளவர்கள் 1500 ரூபாய் செலுத்தி தேர்தல் ஆணையரிடம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும், மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர் விண்ணப்ப படிவம் தேவைப்பட்டால் ஒவ்வொரு படிவத்திற்கும் 1500 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நடைபெறுகிறது, அந்த நடைபெறுகின்ற தேர்தல் எவ்வாறு மனு தாக்கல் செய்யணும், எவ்வாறு திரும்ப பெற வேண்டும் என்ற அனைத்து விவரங்களும் அந்த 2, 3, 4 பக்கத்தில் இருக்கும். அது அனைவருக்குமே செய்தியாளர் வழங்கப்படும்.
ஆக இது இப்போ முழு விவரப்படி புதுவை தமிழ்ச்சங்க தேர்தல் தேதியினை இப்போது தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்க முனைவர் வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்கள் வெளியிடுவார். அனைவருக்கும் வணக்கம். புதுவை தமிழ் சங்கத்தினுடைய தேர்தல் அறிவிப்பு 2026-2029 ஆண்டுக்கான புதுவை தமிழ் சங்க ஆட்சிக்குழுவினுடைய 11 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறுவதற்கான அறிவிப்பு. வேட்பாளர் மனு ஆய்வு செய்தல் 24/8/2026 திங்கட்கிழமை மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு 26/8/2026 புதன்கிழமை மாலை 6 மணி அளவில். தேர்தல் நாள் 6/9/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவு வெளியீடு 6/9 அதே நாளில் ஞாயிற்றுக்கிழமை வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும். புதுவை தமிழ்ச்சங்க வாழ்நாள் உறுப்பினர்கள் அனைவரும் தேர்தலில் பங்கேற்று தேர்தலை சிறப்பாக நடத்த குழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தேர்தல் போட்டியிட வேட்பாளர்கள் விண்ணப்ப பெற விருப்பமுள்ளவர்கள் ரூபாய் 1500 செலுத்தி தேர்தல் ஆணையரிடம் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வேட்பாளர் விண்ணப்ப படிவம் வேண்டுவோர் ஒவ்வொரு படிவத்துக்கும் ரூபாய் 1500 வீதம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இதற்கான நகல் உங்களுக்கு ஒவ்வொரு நபர்களுக்கும் கொடுக்கப்படும். புதுச்சேரி இந்திரா காந்தி மைதானத்தில் நடைபெற்ற ராணுவ ஆள்சேர்ப்பு முகாமிற்கு ஒத்துழைப்பு அளித்த அரசு துறைக்கு ராணுவம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்திய ராணுவத்திற்கு ஆள்சேர்ப்பு முகாம் நடைபெற்று வந்தது. இதில் தமிழ்நாடு, புதுவை, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். பொது நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று 2ஆம் கட்ட தேர்வுக்கு தேர்வான விண்ணப்பதாரர்களுக்கு இந்த முகாம் நடைபெற்றது. உடற்தகுதி தேர்வு, உடல் அளவு தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்ற நிலையில் புதுச்சேரியில் உடல் தகுதி தேர்வின் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் இன்னும் ஒரு சில தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனால் எத்தனை பேர் இந்த ராணுவ முகாமில் தேர்வு செய்யப்பட்டனர் என்ற விவரத்தை கூற முடியாது என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த முகாமானது ஆகஸ்ட் 10ஆம் தேதியோடு நிறைவு பெற்ற நிலையில் பல்வேறு வகையிலும் ஒத்துழைப்பு அளித்த புதுச்சேரி அரசுக்கும் அரசு துறைகளுக்கும் ராணுவம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளது. முகாமை திறம்பட நடத்த வழிகாட்டுதல்களையும் தளவாட உதவிகளையும் வழங்கிய ராணுவத்தின் தென் பாரத பகுதி தலைமையகத்திற்கும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கும் சென்னை மண்டல ஆள்சேர்ப்பு அலுவலகம் தனது நன்றியை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,220 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,540 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.